ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து திடீர்னு கண் பார்வை சரியில்லாமல் போயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு வந்து சஞ்சீவி மலையில் உள்ள ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும். அவருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்து அந்த மூலிகையை தேடி போகிறான். அப்போ வந்து அந்த வழியில் வந்து ஒரு தேவதை வந்து வழி சொல்லுது. அப்போ ஒரு கண்டிஷன் போடுது, நீ வந்து என்ன நடந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் போய்கிட்டே இருக்கான். திடீர்னு அந்த கொலுசு சவுண்டு கேட்கலன்னொடனே அவன் பின்னாடி திரும்பி பார்த்துறான். உடனே அவன் அங்கேயே வந்து சிலையாயிறான். செகண்ட் பையன் தேடி போகிறான். அவனுக்கும் அதே கண்டிஷன் தான். அவன் பாதி தூரம் போயிட்டான். திடீர்னு வந்து ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்குது. அவன் என்னடான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவனும் அங்கேயே சிலையாயிறான். தேர்டு பையன் போகிறான். அவன் போய்கிட்டே இருக்கான். என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காம அந்த மலையில் போய் அந்த மூலிகையை வந்து எடுத்துட்டான். இந்த கதையில் வர தேவதை வேற யாரும் இல்லைங்க, நம்ம மனசு தான். நம்ம மனசு வந்து நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க. ஜாலியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.